இயக்குனர் எஸ்.பி. சுப்புராமன் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் அஞ்சாமை. இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம். திருநாவுக்கரசு தயாரித்திருக்காங்க. படத்துல விதார்த், வாணி போஜன், ரகுமான், கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. அதாவது நான் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர், அதுவும் சைக்கியாட்ரிஸ்ட்டு. சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு வந்து பேச தெரியாது, ஆனால் பேசுனீங்கன்னா கேட்க தெரியும். அதுதான் சைக்கியாட்ரிஸ்டோட ஒரு குணாதிசயமே. நிறைய சமூகத்தில் இருக்கிற அவலங்களையே நாங்கள் டெய்லி பார்த்து பார்த்து பழகினவங்க. நீங்கள்லாம் சமூகத்தில் இருக்கிற நல்லதையே பார்த்து பார்த்து பழகினவங்க. அதான் வித்தியாசம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துட்ருக்குறோம். அந்த மாதிரி சிலதெல்லாம் பாதிக்கும்போது இதுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. ஒரே ஒரு கிஃப்ட் என்னென்னா, எனக்கு கிடைச்ச 2 பசங்க. கொஞ்சம் கூட பணத்து மேலே ஆசை இல்லாத பசங்க. அதான் அதில் இருக்கிற ஒரு இது. 2வது, பசங்க நல்லா இருந்ததுனால எனக்கு படிப்புக்குன்னு செலவு இல்லை. அதில் மிச்சமான பணம் தான் நான் வச்சுருந்தது. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, படிப்புக்கே அதை செலவு பண்ணிடுறாங்க. இதில் படிப்புக்கு செலவே இல்லாமல் என் பிள்ளைங்க படித்ததுனால என்கிட்ட பணம் மிச்சம் இருந்தது. இதுக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்கன்னாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். வருஷம் ஒரு புக்கு 2 புக்கு வரும். ஒவ்வொரு முறையும் புத்தக ஃபேரில் நான் தனியாக நான் எழுதின புக்குக்குன்னே எனக்குன்னு ஒரு தனி ஸ்டால் போடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது நிறைய அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்துலாம் பசங்க வரும்போது உளவியல் சம்மந்தமாக சில சந்தேகங்கள், விளக்கங்கள் கேட்க என்னை வந்து பார்ப்பாங்க. இது எடுக்கலாமா, இப்படி எப்படி வரும், இப்படின்னா சைக்கோன்னா என்னெல்லாம் கேட்க. அந்த மாதிரி 2 முறையோ 3 முறையோ சுப்பராமன் வந்து என்னை பார்த்துருக்குறாரு. ஒரு நாள் பேப்பர் படிப்பேன். காலையில் 4-5 பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் படிக்கும்போது டக்குன்னு உடனே சுப்பராமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்னை படம் பண்ணுங்கன்னு கேட்கல. ஏன்னா அவர் என்னை கன்சல்ட் பண்ண நிறைய பேர் என்னுடைய தொழில் ரீதியாக ஆல்மோஸ்ட்டு நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் என்ன அறிமுகமானவங்களாக தான் இருப்பாங்க. அப்படின்னா சுப்பராமனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டு, இப்போ இந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டு இவ்வளோ அடியாக நடக்குது, இதெல்லாம் ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அவரும் கொஞ்சம் அந்த வேவ் லெங்த்தில் இருந்து தெரிஞ்சுது. இதை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதுங்க, உண்மையை மட்டும் பண்ணுங்க, நான் செலவு பண்ண தயார் அப்படின்னு சொன்னேன் நான். அவருங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தினுடைய இதுவே என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 50 வருஷம் மருத்துவக் கல்வியில் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஸோ மருத்துவக் கல்வி எந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நான் 1968 பேட்ச் டாக்டர் எம்பிபிஎஸ். நிறைய பேர் பிறந்திருப்பீங்களானே சந்தேகம். ஸோ அதிலிருந்து வந்துட்டுருக்கிறேன். எல்லா லெவல்லையும் இருந்ததுனால இந்த மருத்துவக் கல்வி எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத பார்த்து மனசு நொந்த காலங்களும் உண்டு, பெருமைப்பட்ட காலங்களும் உண்டு. ஸோ இதை செய்யணும்னு நினச்சி செய்யும்போது அவங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதையை நல்லா திரைக்கதையை அமைச்சு அதில் என்னுடைய பையன் வந்து 2004-5 ஃபெட்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் தமிழ்ச்சங்கம் தெரியும், அதில் இந்த நீட்டை பற்றி ப்ரமோட் பண்ண டாக் 2 கொடுத்துருக்குறான். 2 பசங்களும் சேர்ந்து தான் அந்த டாக் வந்து அதை தான் கொடுத்தேன் சுப்பராமன்ட்ட. இதை கொடுத்து இதனுடைய பேஸில் நீங்கள் எழுதுங்க, டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரும்ன்ட்டு. அப்புறம் டயலாக்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு வசனத்தை மட்டும் யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு பெரிய வசனகர்த்தாட்ட கொடுக்கலான்னு ஆலோசனை பண்ணார். நான் சொன்னேன், இதை விட ஒன்றும் சிறந்த வசனம்லாம் தேவை கிடையாது, நீங்கள் எழுதியிருக்கிறதே போகிறோம், இதை சிதைக்காமல் அப்படியே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. எல்லாருமே புது டீம். அந்த வகையில் எனக்கு ரொம்ப, நான் முதல் சென்னைக்கு வரும்போது எந்த விதமான அறிமுகம் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து தான் டாக்டராக இருந்தேன். எந்த ஒரு பெரிய பேஸ்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணோம். நல்லா பண்ணணுன்னு, பெருசாக பண்ணணுன்னு நினச்சோம். நிறையா உங்களுக்கு தெரியும், புது தயாரிப்பாளர், புது டைரக்டர் யாரும் நம்ப தயாராக இருந்தாங்க. பட் நாங்கள் மக்களை நம்பினோம், எப்படியும் வந்து சேர்ந்துருன்ட்டு. அந்த வகையில் வந்து அந்த டீம் நல்ல எனர்ஜெட்டிக் டீம். எக்ஸப்ட்டு
எடிட்டர் தான் ரொம்ப சீனியர் அதில், மற்றவங்க எல்லாமே என்கண்ட் எனர்ஜெட்டிக் டீம். ரொம்ப ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போய் பார்த்தது கிடையாது, ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு நாள் சாப்பாடு எப்படி போடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு மட்டும் சாப்பாடு டைமுக்கு போயிருந்தேன். அதை என்ன பண்ணுறாங்க, யார் நடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, முழு சுதந்திரமும் கொடுத்தேன். பட் அதுக்குண்டான கஷ்டத்தையும் அனுபவித்தேன், பலனையும் அனுபவித்தேன். செலவு கட்டு கிடக்காமல் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். முடித்து கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது, அதை உதாரணம் சொல்லுவேன் நான். கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாகி கரு உண்டாயிடும், அதோட கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. பட் அதை ஒழுங்காக டெலிவரி பார்த்து பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்குற கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்றத உணர்ந்தேன். படம் எடுக்கிறத விட வெளியிடுறது ரொம்ப கஷ்டன்னும்போது ஒரு நல்ல டீம் கிடச்சிது. இவர் மூலமாக அறிமுகமாகி, கதாநாயகர் மூலமாக அறிமுகமாகி பிரபுகிட்ட ஒரு நாள் பேசினேன். ஐ திங்க் பிரபுகிட்ட என்ன ஒரு 2 minutes பேசப்போன்னு நினைக்கிறேன், 2 or 3 minutes. ஐ திங்க் ஹி த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு உடச்சிட்டு நான் அமெரிக்கா கிளம்பி போயிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுமோ அது பண்ணிக்கிங்க, ஒன்றே ஒன்று எதுவாக இருந்தாலும் ஃபைனல் என்கிட்ட ஒரு மரத்தை காமி. ஏன்னா நான் எடுத்த நோக்கம் இதில் இருக்கணும். இந்த படத்தில் வந்து விதாத் சொன்ன மாதிரி யாரையும் சப்போர்ட் பண்ணியோ நீட்டை எதிர்த்தோ அப்படிலாம் படம் கிடையாது. நீட்டில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் சொல்லணும். ஏன்னா நான் கண் கூட பார்த்தேன். இப்போ நீட்டில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் 8வது 9வது வந்த பிறகு 12வது வரைக்கும் ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னா மன அழுத்தத்தின் உச்சக்கட்டம் அந்த வீடு இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்ட் ஆலோசனைக்கெல்லாம் வருவாங்க. என்ன இவ்வளோ ப்ராசஸ், நான் படிக்கும்போது எங்கள் அப்பா நான் எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னு கூட அவருக்கு தெரியாது, அவ்வளோ நிம்மதியாக இருந்தார். ஆனால் இப்போ பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இது? எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது என்னால் சகிச்சிக்கவே முடியல. எதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதாவது முடியாத விஷயத்தையோ பிடிக்காத விஷயத்தையோ வேண்டாத விஷயத்தையோ பண்ணும்போது தான் கஷ்டன்ற அனுபவம் வரும். அப்போ படிப்பு பிடிக்காத விஷயமா, வேண்டாத விஷயமா, இல்லை தேவையில்லாத விஷயமா? இது 3 இருக்கிற விஷயத்தை எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி இந்த இதில் அதில் கொண்டு வந்திருக்கிறோம். இது கஷ்டத்தில் என்ன இருக்குது, கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லா விதமான விஷயங்களும் நல்லா அழகாக இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு சட்டம் போடும்போது இது மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செய்கிறாங்க. அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்றத அந்த லெவலில் இருக்கவங்களால உணர முடியல. பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால உணர முடிஞ்சுது. அதை போய் சொல்லணும், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஐ திங்க் மீடியா இஸ் தி பெஸ்ட்டு சோர்ஸ் ஸோ தட் இது மூலமாக போகலான்றது தான் இது எடுத்தோம். ஐ திங்க் நல்லபடியாக வந்திருக்கு. இது நல்லபடியாக வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து வழக்கமாக நான் என் புக்கில் ஒரு சாப்டர் எழுதியிருப்பேன், யார் முதலாளி அப்படின்ற சாப்டர். ரொம்ப பாப்புலர் சாப்டர் அது. அதாவது என்கிட்ட படிக்கிற பசங்கள்கிட்ட நான் வந்து கேட்பேன், என்கிட்ட படிக்க வரும்போது, யாரா உனக்கு முதலாளி அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போ உடனே நான் தானே மார்க் போடுற வாத்தியார், நீங்கள் தான் முதலாளின்னு வானுங்க. அதுக்கு மேலே என்னடா இல்லைடா நான் போடுறதில்லன்னு கேட்டால் டீனை சொல்லுவானுங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் ஓனரை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, அவர் தான் முதலாளின்ட்டு. நான் சொன்னேன், இவங்க 3 பேருமே முதலாளி இல்லை, உனக்கு முதலாளி உன்னுடைய பேஷண்ட். அவன் வர்றதுனால தான் எங்களுக்கு காசு வருது, அதில் தான் இவங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீ வந்து என்னைக்கு பேஷண்ட்டை முதலாளியாக நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுவேன்னு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே முதலாளி நாங்கள்லாம் கிடையாது. அதாவது நிறைய எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து எப்பயுமே தயாரிப்பாளரை முதலாளின்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவர் கூடலாம் ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் முதலாளி இல்லை, முதலாளி வந்து மக்கள். அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 100 ரூபா இருக்குது இல்லை, அதில் தான் இவ்வளோ பேர் நம்ம சம்பாதிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரே இது. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆதரவும் தேவை. இத்தனை அளவுக்கு பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு நன்றி. எஸ்பெஷலி ட்ரீம் வாரியர் பிரபுக்கு மிக்க நன்றிங்க. பொறுப்படுத்துங்க.